ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 5 தாங்க பார்க்க போகிறோம். ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 5ல் இது போல் சூப்பரான ஒரு சோக்கர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானது பீட்ஸ் தாங்க. பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஜுவல்லரி வந்து செய்ய போகிறோம். நான் வந்து கிளாஸ் பீட்டில் 8mm கிளாஸ் பீட் தாங்க எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இது போல் குட்டி ஃப்ளவர் டிசைனில் வந்து எடுத்திருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நமக்கு சாம் டைப்பில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஜுவல்லரி. அதுக்கப்புறம் நமக்கு கியர் வயர் வந்து ரொம்ப முக்கியங்க. கியர் வயருமே வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. கோல்டன் கலர் கியர் வயர் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கியர் லாக் வந்து தேவைப்படுங்க. கியர் லாக்குமே வந்து நம்ம கோல்டன் கலரில் தாங்க எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு பேக் ரோப் வந்து தேவைப்படுங்க. பேக் ரோப் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே நான் வந்து கோல்டன் கலரில் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஜுவல்லரி நம்ம செய்யறதுக்கு நமக்கு 2 டைப் டூல்ஸ் தேவைப்படுங்க. கட்டர், ஃப்ளாட் நோஸ் ப்ளையர், சரிங்களா? இந்த டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக இந்த செட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சோக்கர் எப்படி செய்யலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கியர் வயர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து கியர் வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் மெத்தட் வந்து எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, கியர் லாக்கும் ஜம்ப் ரிங்கும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணாமல் இது போல் பேக் ரோப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கவனமாக பாருங்கள். இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப், சரிங்களா? எப்பயுமே நம்ம ஒரு ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 2 கியர் லாக் வந்து நான் போட்டுக்கிறேங்க. இது போல் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே இந்த இடத்துல வந்து ஜம்ப் ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம இந்த டைம் வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணாமல் பேக் ரோப் வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம இப்போ பேக் ரோப்போட ஒரு இது மட்டும் போட்டுக்கலாம். நமக்கு 2 இது இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம 1 மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கியர் வயரை நம்ம மடித்து திரும்ப கியர் லாக்குள்ளேயே விடணும், சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள். கியர் வயரை மடித்து கியர் லாக்குள்ளேயே திரும்ப விட்டுக்கணுங்க. விட்டதுக்கப்புறம் கியர் லாக்கை நல்லா இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும், சரிங்களா? இது போல் தான் இருக்கும். இப்போ நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நமக்கு ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வந்து தேவைப்படுங்க. ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ கியர் லாக் வந்து நம்ம லாக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஜுவல்லரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. பேக் ரோப் வந்து நம்ம இது போலவும் வந்து அட்டாச் பண்ணலாங்க. இல்லை அப்படின்னா ஜம்ப்ரிங் நீங்கள் போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணி பேக் ரோப் போட்டுட்டு திரும்ப ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம், சரிங்களா? இந்த 2 டைப்லேயுமே வந்து நம்ம பேக் ரோப் வந்து ஜாயின் பண்ணலாங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கியர் வயர்லேயே வந்து நான் பேக் ரோப் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துக்க ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பாருங்கள், ஃப்ளவர் டிசைனும் க்ரீன் கலர் பீடும் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் பீட் தாங்க கோர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5 பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 பீட் வந்து கோர்த்துட்டோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 பீட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளவர் டிசைன் வந்து ஒன்று போட்டுக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக ஃப்ளவரை பார்த்து போடுங்க. முன்பக்கம் பின்பக்கம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஃப்ளவர் வந்து ஒன்று போட்டுட்டு பீட் வந்து ஒன்று போட்டுக்க போகிறேன். திரும்பவும் பாருங்கள், ஃப்ளவர் ஒன்று, பீட் ஒன்று, சரிங்களா? இது போலயே தான் நம்ம இந்த ஜுவல்லரி முழுக்க வந்து கோர்த்து எடுத்துக்க போகிறோங்க. நான் வந்து ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடியது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இப்படி தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது போல் தாங்க இருக்கும். ஒரு ஃப்ளவர் டிசைன், அதுக்கப்புறம் ஒரு பீட், திரும்ப ஒரு ஃப்ளவர் டிசைன், அதுக்கப்புறம் ஒரு பீட். இது போலயே தாங்க நம்ம கண்டினியூஸாக இந்த ஜுவல்லரி முழுக்க நம்ம வந்து இதே மெத்தடில் தான் நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 2 பீட்க்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட் கோர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் போடுங்க, திரும்ப ஒரு 2 பீட் கோருங்க. இது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் வந்து நீங்கள் கோர்த்துக்கலாங்க சரிங்களா. நான் வந்து இது போலவே தாங்க கோர்த்துக்க போகிறேன். இது போலவே வந்து நான் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங்கில் 4 கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோங்க. அந்த கிளாஸோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்றனால நான் கோர்த்துட்டேன் பாருங்கள். அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. அது போலவே திரும்ப எண்டிங்லும் நம்ம அதே 5 பீட்ஸ் கொடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம இந்த ரோப் வந்து பேக் ரோப் வந்து இந்த சைடும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கியர் லாக் வந்து நான் எடுத்து கியர் வயரில் வந்து போட்டுக்கிட்டேங்க. அந்த சைடு நம்ம எப்படி இது பண்ணோமோ அதே போலவே தாங்க, சேம் ப்ரொசீஜர் தான். திரும்ப கியர் வயரை வந்து இது போல் பேக் ரோப்பில் போட்டுட்டு கியர் வயரை மடித்து கியர் லாக்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா ஒரு பீட்குள்ளே வர்ற மாதிரி இது போல் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவை கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள். இது போல் எக்ஸ்ட்ரா ஒரு பீட்குள்ளே வர்ற மாதிரி கியர் வயரை விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக கியர் வயரை பிடிச்சி இழுத்து விடுங்க பாருங்கள். கியர் லாக்கும் பேக் ரோப்பும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். பீட்ஸ்க்கு எந்த ஒரு பீட்ஸுக்கு இடையிலையுமே கேப் இருக்கக்கூடாதுங்க. எல்லா பீட்ஸும் நல்லா நெருக்கமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பீட்ஸுக்கு இடையிலையுமே கேப் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீட்ஸுக்கு இடையில ஏதாச்சும் கேப் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கியர் லாக்கை வந்து நம்ம லாக் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கியர் லாக் வந்து லாக் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. அது நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கியர் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கொஞ்சம் கியர் வயர் வந்து இது போல் வெளியே இருக்கும், அதையும் நம்ம இது போல் மடித்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயரையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சோக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இது போல் ஒரு செட் நீங்களும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இது நம்ம கழுத்தில் போடும்போது இது போல் தாங்க இருக்கும், அழகாக சோக்கர் மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இது போல் அழகான ஒரு சோக்கர் நீங்களுமே ரெடி பண்ணிடலாங்க உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. உங்கள் குட்டீஸ்க்கு இது போல் அழகான ஒரு சோக்கர் வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்கங்க. இது குட்டீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சோக்கர் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோக்கருக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜுவல்லரி மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.